ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி என்ன சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பீட்ரூட் பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி துருவி பண்ணும்போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாதி அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட்லேயுமே பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆயிலே வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா காய்கறிலேருந்து தண்ணி விட்டு வந்துடும். அதனால் பீட்ரூட்டை 2 நிமிஷம் நல்லா ஆயிலே கலந்ததுக்கப்புறமா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீட்ரூட் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இதை மாதிரி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வெந்துட்டுருக்க டைமில் நம்ம இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும் பொரியலுக்கு. தேங்காய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைஞ்சி வந்துடும். இப்போ ஆல்ரெடி வெந்துட்டுருக்க பீட்ரூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா பீட்ரூட் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் துருவல் பீட்ரூட்டில் நல்லா மிக்ஸ் ஆகி பொரியலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி பீட்ரூட் பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி துருவி பண்ணும்போது குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் சாம்பார், ரசம், பருப்பு குழம்பு இது கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிட்டு, இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.